ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 14வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,89,097 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 48.79% வந்து இருந்துகிட்ருக்காரு கானா வினோத் அவர்கள். மக்களை யோசித்து பாருங்கள் மக்களே, 48% அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ திவ்யாவும் இருக்காங்க, சபரி இருக்காங்க, விக்ரம் இருக்காங்க, அத்தனை பேர் இருந்தும் கானா வினோத் இவ்வளோ வாக்குகளும் இவ்வளோ பர்சன்டேஜும் எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அசால்ட்டாக பண்ணிகிட்ருக்காப்புல தலைவன். 2வது இடத்துல திவ்யா கணேஷ் 79,241 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20.45% இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பிளேயர், நல்ல பிளேயர், அருமையான பிளேயர் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒத்துக்கலனாலையும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டரலாக நல்லா செம்ம ஃபன்னாக ஜாலியாக கேம்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு திவ்யா அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் சபரிநாதன் வந்து சொல்லி ஆகணும். அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 58,380 ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.06% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் குட் ஹியூமன் பீயிங், அதுக்கப்புறம் குட் ஹியூமனே அப்படி இப்படி என்னென்னமோ வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மி தான் போல. ஏன்னா வியானா இவர் வந்து யூ காண்ட் பீட் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்கில் வந்து சொன்னது அப்படின்றத வந்து லிட்டரலாக என்னால் ஏற்றுக்கவே முடியலையோ. ஏன்னா சின்ன பசங்க மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. 4வது இடத்துல வந்து விக்ரம் வந்து இருக்காப்புல. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 37,705 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.73% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ மனுஷன் விக்ரம் உடஞ்சி நொந்து அப்படியே ஒரு மாதிரி நூடல்ஸ் ஆகி வேறு மாதிரி போவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏய் பேடா டே பேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் எவன் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்திருக்காப்புல. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் சாண்ட்ரா 23,127 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.97% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். அக்கா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருமையான நடிப்பின் காரணமாக நல்ல ஒரு வாக்குகளை வாங்கி நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸ்ட்ராட்டஜிக்கலாக. ஸோ அந்த மாதிரி அக்கா எப்பயும் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இந்த வீடியோவில் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.